بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வான்போர் அனைத்தும் உரைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார் து ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்களினுடைய அடிச்சோடுகளை அடியப்பி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்று முறித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனித ஜுமுஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளிவாயிலில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை இறைநேச செல்வர்களே, அவன் எவைகளை எல்லாம் எங்களுக்கு ஏவினானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் எவைகளை எல்லாம் எங்களுக்கு விலக்கினானோ அச்சுறுத்தினானோ அவைகளை விட்டு ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும் ஆரம்பத்தில் அடியே நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீயத்தும் நசீஹத்தும் செய்தவனாக இந்த குத்பா பேருடைய ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எங்கள் எல்லாருக்கும் வாழ்வதற்கான ஒரு ஷெட்யூல் ஆக்கி தந்திருக்கிறான். அந்த வாழ்வு வட்டம் அது நாங்கள் சரியான முறையில வாழ்ந்தோம் என்றால் அதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கூலி தரத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். இஸ்லாத்தை விட வேறு எந்த மதமும் இதற்கு முன்னால தௌராத் ஜபூர் இன்ஜீல் இப்படி எல்லாம் வேதங்கள் வந்திருந்தாலும் இந்த இஸ்லாம் என்ற தோரணையில வந்த இந்த மார்க்கத்தை விட வேற எதிரை சுவர்க்கத்துக்கு போறதுக்கு லேசான பாதையில காண முடியாது. அது பெட் பண்ணி சொல்லலாம். ஏனைய முன்னால வந்த வேதத்தை பின்பற்றினவங்களுக்கு அமல்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எங்களுக்கு தந்த மாதிரியே சமமான அமல்கள் தான். ஆனால் அதனுடைய ரூல்ஸ் கூட, உதாரணத்துக்கு நோன்பு சரி எடுத்துக்கொண்டா, இதுக்கு முன்னால வந்த கூட்டத்தவங்களோட நோன்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல இருந்த நோன்பை எடுத்துக்கொண்டா நோன்பை பிடிச்சா பேசலாம், மௌன விரதம் நிற்கும். ரோட்ல யாராவது போற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி இருந்தா இவர் வாலைக்கும் சலாம் சொன்னாலும் நோம்பு பாத்திலாரு. ஆனா எனக்கும் உங்களுக்கும் சந்திக்கிற நோம்பு நாங்க பச்சை பொய்ய பேசினாலும் நோம்பு பாத்திலாவாது. நன்மை குறையும். நாங்க நோம்புல பொய் பேசினால் நோம்பு முடியவில்லை. இங்க வந்து நன்மைகள் குறையும். நோம்பாலே பொய் பேசுறார், நன்மைகள் குறையும். ஆனா நோம்பு முடியாது. அன்றைக்கு அவங்க சலாம் சொன்னாலும், உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தும்மல் போச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்றாலும் நோம்பு முடிச்சு. அப்படியான ரூல்ஸ் முன்னால இருந்துச்சு. ஏனையும் அது மாதிரி தான். அது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தலையங்கம் அது அல்ல என்றால அதை தவிர்த்து நாங்கள் விஷயத்துக்குள்ளால வரோம். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போற பாதையை ரொம்ப லேசாகி தந்திருக்கிறான். எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஏன் அமல் செய்வோம்? எங்கிருந்து வந்தோம்? சொர்க்கத்திலிருந்து வந்தோம். உம்மாவும் வாப்பாவும் சொர்க்கத்திலிருந்து தான் வந்தாங்க. ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வந்தாங்க. இப்ப யாராவது கேட்காங்க தொழுது கேட்டா கவர்மெண்ட் இல்ல, சரியான ஈமானிய பதில் தொழுது சொர்க்கத்துக்கு திருப்பி போகணும், வந்த இடத்துக்கு திருப்பி போகணும். அதுக்குதான் இப்ப நாங்க முயற்சி செய்யறோம். நாங்க இபாதத் செய்யறோம், தின்னுறோம், குடிக்கிறோம், தூங்குறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிள்ளை கத்தெடுக்கிறோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஷெட்யூல வச்சுக்கிறான். இதுக்கு முன்னால இதை செய்யுங்க, அது இபாதத்தாக மாறிடும். பிசினஸ் பண்றாரு, நபி சொன்ன மாதிரி பிசினஸ் பண்ணுங்க, இபாதத்தான். வியாபாரிகள் கியாமத்தினால சட்டப்படியான ஒரிஜினலான டாப் கிரேடான மலக்குமாரோடைய பாங்கினாங்க வியாபாரிகள். அதே மாதிரி வியாபாரிகள் கேடு கெட்ட கேவலமான அப்படியான பாவிகளோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது ஏன் எப்படி இருந்ததை நாங்க பிரிச்சு கொண்டா சரி, இப்படி செஞ்சா அப்படி, அப்படி செஞ்சா அப்படி, அவ்வளவுதான். எனவே அதற்குள்ளார எல்லாமே வந்து இபாதத் செய்யறாங்க, எல்லாம் இபாதத்தாகி உமா பாப்பாவை பாக்குறாங்க. நபிசல்லாஹு சொன்னாங்களே, நபியிட மூஞ்ச பாக்குறத கூட நபியாங்க அப்படி சொல்லல. ஆனா தாயுடைய முகத்தை பாக்குறது நன்மை தாங்க. தாயுடைய முகத்தை பாக்குறது நன்மை தாங்க.
குர்ஆனை பாக்குறது நன்மைதான். காபாவை கண்ணால நேரடியாக பாக்குறது நன்மைதான். யார் யார் ஹஜ் உம்ரா இதுவரையில போயில்லையோ அல்லாஹ் போகக்கூடிய பாக்கியத்தை மொத்தமா நசீபாக்குவாங்க. யார் யாரெல்லாம் போயிருக்காங்களோ மேலும் மேலும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. அல்லாஹ் அதே நல்லடியார்கள், இறைநேச செல்வர்கள். எனவே அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த அமைப்பை எங்களுக்கு லேசாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த ட்ரக்குள்ளுக்கு வாரத ஷைத்தான் எங்களுக்கு கஷ்டமாக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறான், ஷைத்தான் எங்களுக்கு கஷ்டமாக்கி காத்திருக்கிறான். அவ்வளவுதான். இன்றைக்கு சொர்க்கத்திலேயே மிகவும் டாப் கிரேடான நபி அவங்க எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல கேட்க சொன்னாங்களோ, முஸ்லிமான நானும் நீங்களும் இந்த சீப்பான மக்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்று சொல்றது டாப் கிரேடான மக்கள். அல்லாஹ் நபி அவங்களை வச்சு எங்களுக்கு மோட்டிவேஷன் சுபஹானல்லாஹ். இன்றைக்கு நிறைய வாட்ஸ்அப்ல பார்த்தா அதே மிகவும் சோசியல் மீடியால மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நிறைஞ்சி அவனோட வாழ்க்கை தலைக்கீழே அது ரெண்டாவது விஷயம், அது ஓகே, அதை விட்டுருவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினதை விட மோட்டிவேஷனல் ஸ்பீக் யாருமே காட்டல. குர்ஆன் சொன்னதை விட மோட்டிவேஷன் வேற எதுவும் சொல்லல. நபி அவங்க சொன்னாங்க, வாப்பா குறைஞ்சது சொர்க்கத்துல கொரிடோர் யாரும் போய் தங்குறதுக்கு துவா கேள்வி அப்படி கேட்கல. நபி அவங்க சொன்னாங்க, உனக்கு சொர்க்கம் போக ஆசையா, ஃபிர்தௌஸே ஃபிர்தௌஸ் என்று சொல்றது டாப் கிரேடான சொர்க்கம். டாப் கிரேட்ல யார் இருப்பாங்க? எங்களுக்கு தெரிஞ்ச டாப் கிரேடான மனுஷன் யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் டாப் கிரேடான மனிதன் உலகத்துல. இதுக்கு பிறகு யாராவது வருவாங்க? நோ சான்ஸ். அவர் மட்டும்தான். அவங்க சொல்றாங்க, யாராவது அவனிக்கிற இடத்துக்கு வாரத்துக்கு சொல்லி கொடுப்பான். எங்களோட உம்மா வாப்பாவை தவிர எங்களோட வாப்பாவும் கூட அவங்களோட இடத்துக்கு சொல்லி தர மாட்டாங்க. அதை விட மேல போதும் சொல்லி தருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை விட வாப்பா அப்படிதான், வாப்பா என்றவர் அதை விட மேல போதான் சொல்லி தருவாங்க. என்னமா நீமா விடுவாரா தவச வாப்பா இல்ல, அப்படி இல்லை. நீ நாளைக்கு அதை விட மேல போகும் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லி சொல்றாங்க. நபி சொல்றாங்க, டாப் கிரேட கேளுங்க. நீங்க டாப் கிரேட் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான ஹதீஸுகளுடைய இந்த பொருள்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். இந்த குறுகிய நேரத்துக்குள்ளார இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அதை பார்ப்போம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒன்னாவது விளங்கிக்கோங்க. சொர்க்கங்களை அல்லாஹ் தஆலா இந்த கான்டினென்ட் வாரியாக படைச்சு, ஒன்று இருக்குது புதுக்கடையில, இன்னொன்று இருக்குது மாளிகாவத்தையில, இன்னொரு சொர்க்கம் இது மரதானையில, இன்னொரு சொர்க்கம் ஜெமடவடையில, அப்படி படைச்சு. மாறாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைச்சிருக்கான் தபகாத்துகள், தரஜாத்துகள். அப்படின்னா மேல மேல தட்டு தட்டா மேலதான் படைச்சிருக்கான். ஒரு சொர்க்கத்துக்கு மேல ஒன்று, ஒரு சொர்க்கத்துக்கு மேல ஒன்று, ஒரு சொர்க்கம் அப்படிதான் படைச்சிருக்கான். நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் தரகாத்துகள். தருக்கு என்று சொல்றது கீழே தட்டு, கீழே கீழே போகும். சுவர்க்கம் மேல மேல போகும், நரகம் கீழே கீழே போகும். சுவர்க்கத்துல மேற்கட்டு டாப் கிரேட், நரகத்தினுடைய கீழே தட்டு டாப் கிரேட், தலை கீழே. கீழ்த்தட்டுல நரகத்துல யார் இருப்பாங்க? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ் சூரத்துல் நிசால பேசுறான். இந்த ரெண்டு முகத்தோட வாழ்றாங்க, ரெண்டு நாக்கை வச்சு கொண்டு வாழ்றாங்க. இங்க கொண்டு வந்து சொல்றேன், அங்க கொண்டு போயிட்டு சொல்றேன். நாங்க சொல்றேன் மூச்சு திரியுது என்றும் பத்த வைக்கிறவங்க என்றும் அவங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இவங்களை தான் நரகத்துல கீழே தட்டுல இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். நரகத்துல கீழே தட்டுல இருப்பாங்க. மேல 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 இருக்கிறவங்களுக்கு சில டைம் சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு யாராவது கொஞ்சம் ஷஹாத்து செஞ்சா சில நேரம் வெளியில வாரத்துக்கு நரகத்துல இருந்து வெளியில வந்து சொர்க்கம் போக சான்சஸ். ஆனா இந்த முனாஃபிக்கள் இந்த விஷயத்த கீழே தட்டுல இருக்கிறவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, அதை போட்டு சீல் பண்ணி விட்டுருவோம். சீல் பண்ணா துவக்கலாம், கவர்மெண்ட் சீல் பண்ணாலே துவக்கலாம், ரப்பு சீல் பண்ணா துவக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான் பலன் தெரிதலகும் நசீரா. அவங்களுக்கு நோ ஹெல்ப், யாரோட ஹெல்ப்பும் சரி வராது. நபீர ஜபாத்தும் அவங்களும் சரி வராது. முனாஃபிக்கள் அல்லாஹ் எங்க நேரம் அந்த லிஸ்ட்ல இருந்து பாதுகாப்பாங்க. சுவர்க்கம் அப்படி அல்ல, மேல மேல மேல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உதாரணத்துக்கு சுவர்க்கத்துல 100 தரஜா இருக்கு, சுவர்க்கத்துல 100 அந்தஸ்துகள் இருக்கு. அல்லாஹ் அக்பர், 100 அந்தஸ்து. இப்ப ஒருத்தருக்கு 80 அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பீங்கன்னு வைங்க. அப்படி இல்லை, அவர் 80வது தட்டுல இருப்பார் சுவர்க்கத்துல, 80th ஃப்ளோர்ல இருப்பாரு. 80th ஃப்ளோர்ல இருந்து 80th ஃப்ளோ வரைக்கும் எவ்வளவு தூரம் என்றதை நபியாம சொல்லி காட்டினாங்க ஹதீஸ்ல. நான் அதற்கு சமாஇ வல் அர்து யா ரப்பி. 80வது தட்டுல இருந்து 81வது தட்டுக்குரிய தூரம் பூமியிலிருந்து வானத்துக்கு வரைக்கும் நிற்கக்கூடிய தூரம். பூமியிலிருந்து மேகம் அல்ல. இப்ப நாங்க பிளைட் பண்ண போகல, பிளைட்டுகள் போகுது,
35,000 கிலோ இந்த பீட்டு கால போகுது, 35,000 கிலோமீட்டர் அடியிலோசக போகுது. ஓகே, அப்ப மேகத்தை தாண்டியோச கால போகுது. அந்த தூரம் அல்ல, இங்க இருந்து நீல கலருக்கு விளங்குது. அந்த ஒசரத்துல ஒரு தட்டினுடைய தூரம். அப்ப யோசிச்சு பாருங்க, 81 82 82 83 ஒவ்வொரு தட்டையும் பாருங்க, அப்படியே எவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு தட்டிலையும் தூரம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சஅல்தும், நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறதாக இருந்தால் ஸல்லல்லாஹு ஃபிர்தௌஸ், அல்லாஹ் கிட்ட ஃபிர்தௌஸையே கேளுங்க. வேற யாரும் எனக்கு 80வது தட்டை தான் இங்க கேட்காதீங்க, 50வது தட்டை தான் கேட்காங்க. ஆஃப்டர் ஆல் எனக்கு 2வது சரித்தாயா அல்லாஹ், இல்லாட்டி சன்செட்ல வானா வானா தொப்லையே கேளுங்க, தொப்லையே கேளுங்க. காரணம் என்ன? ஒவ்வொரு சுவர்க்கத்துக்கும் அடுத்த சுவர்க்கம் தான் கூரை. இப்போ சுவர்க்கத்துக்கு கூரை எது? இதுதான். அத மாதிரி எங்க இந்த ஃப்ளோருக்கு கூரை இதுதான். அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு தட்டினுடைய கூரையும் மேல மேல இருக்குது. ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய தட்டு சுவர்க்கத்துல அந்த கூரை அல்லாஹ்வுடைய அரசு என்று சொன்னாங்க. அதுக்கு மேல யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான். அதுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான். நாங்க ஓனருக்கு பக்கத்துல இருக்கிறோம், வீட்டு ஓனருக்கு பக்கத்துல இருக்கிறோம், அடுத்தது அல்லாஹ் இருக்கிறான் எங்களுக்கு மேல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவர்களாக ஆக்கி இருப்பாங்க. அதாவது நம்ம ஒரே ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ஒரு ரிவாயத் வந்து, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்றது ஒரு மலை. அது ஒரு மலை, பெரிய ஒரு மலை. அந்த மலைகள் இருந்து தான் பொதுவாக ஆறுகள் ஊற்றெடுக்கும். மலைப்பகுதியான ஆறுகள், மலைப்பகுதியான இடத்துல இருந்தால் ஆறுகள் ஊற்றெடுக்கும், பத்திரமான இடங்கள். இப்ப எங்க நாட்டுல பெரிய ஆறாக நாங்க இருக்கிறது கங்கையாக பார்க்கிறது மகாவலி கங்கை. இந்த மகாவலி கங்கை எங்க இருந்து குறைஞ்சிச்சு? பர்த் பிளேஸ் எது? ஹட்டன், பீடபூமி. ஹட்டன்ல இருந்து தான் அதுல பர்த் பிளேஸ். அது ட்ரீம்போ கடலுக்கு போய் சேருது, அது ரவுண்ட் அடிச்சு அப்படி போய் சேருது. கொழும்புள்ளுகால இல்ல, கொழும்புள்ளுகால மகாவலியோட இல்ல, கொழும்புள்ளுகால கிளம்பி தான் வருது. மகாவலி கேண்டி ஏரியாவில் கவர் பண்ணி கொண்டு போகுது. சரி, அது வேற விஷயம். அப்ப இதே மாதிரி இந்த சுவர்க்கங்கள், சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 4 ஆறு இருக்குது, 4 ஆறுகள் இருக்குது சுவர்க்கத்துல. அந்த 4 ஆறு நதி ஒன்றுதான் தண்ணி, நீராறு. அடுத்த 3 என்னது? பாலாறு, தேனாறு, மதுவாறு. அல்பால், அல்பாலான அங்க இல்லை, குடிச்சா குடிக்க குடிக்க இன்பமா தான் இருக்குமே தவிர வெளியாவாது. வாரம் மலர்ந்துக்கெல்லாம் ஏற்ற மாட்டார், ஆத்திரையை புழுந்துட மாட்டார், அவர் செடியா நிற்பார். இங்க யார் வாயை கட்டுப்படுத்துறாங்களோ அங்க அது இருக்குது, இங்க யாரு வாயை நாசமாக்குறாங்களோ சாரி அதுக்கு நாம் உத்தரவு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இந்த 4 ஆறுகளுடைய பர்த் ரேட்டும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். அங்கிருந்து ஊற்றுறதுக்கு தான் ஏனைய எல்லா சுவர்க்கங்களுக்கும் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எல்லா இடத்துக்கும் அங்கிருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இன்னும் 2 ஆறு இருக்குது, இது இல்லாத, இந்த 4 ஆறும் இல்லாத இன்னும் 2 ஆறு இருக்குது. அந்த 2 ஆறு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. இது இந்த ஹதீஸ்ல சம்பந்தப்பட்டதில்லை, வேற இடத்துல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல 2 ஆறு இருக்குது, உலகத்துல 2 ஆறு இருக்குது. ஸ்ரீலங்கால இல்ல, பயப்படுவாங்க. உலகத்துல 2 ஆறு இருக்குது. இந்த 2 ஆறினுடைய பர்த் ரேட்டும் சுவர்க்கத்துல இருந்தாங்க. இங்க ஓடுது, ஆனா பர்த் பிளேஸ் சுவர்க்கத்துல. அதே அந்த 2வது ஒன்றுதான் நைல் நதி, 2வது புறா, நாங்க சொல்றோம் டைக்ரீஸ்ன்றோம். கியாமத் நாள் கிட்டே ஆகும் பொழுது தங்கம் வெளியாகும் என்றெல்லாம் பேசிக் கொள்றோமே. நபி அவங்க சொன்னாங்க, அந்த தங்கத்தை எடுக்க பயிற்றாத வாப்பா என்று சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த ஆறினுடைய பர்த்டே அங்க நீங்க போனால், நானும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கவாதியாக்கி வைப்பான். நாங்க எல்லாரையும் போனால் அங்க அந்த ஆறண்டே காணுவோம். அங்க ஆரம்பிச்சு இங்க ஒரு சொர்க்கத்தினுடைய 2 ஆறுகள். ஒரு தடவை ஒரு பெண்மணி வந்தாங்க, ஒரு பெண்மணி வந்தாங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முக்கியத்துவம். சுப்ஹானல்லாஹ். அவங்க யார் அந்த பெண்மணி என்றா, பத்ர்ல 14 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. எங்களோட முஸ்லிமான சஹாபாக்கள் 14 பேர்கள் ஷஹாதத்தானாங்க. அதுல ஒரு சஹாபியோட பேர் தான் ஹாரிஸத் இப்னு சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சின்ன சஹாபி, யங் பாய். ஓகே, அவர் போர்ல மௌத்தாக இல்லை, சண்டை குடிச்சு மௌத்தாக இல்லை. அவர் வார் டைம்ல என்னமோ ஒரு வேலை செஞ்சு கொண்டு பிஸியா இருந்தாரு. யாரோ அடிச்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு அரோ, ஒரு ஈட்டி அப்படியே பட்டுச்சு களத்துல. சண்டை பிடிக்கல யாரோட. ஆனா
யாரையும் வெற்றி கொத்தி அவரும் வெற்றி பட்டு அப்படி மௌத்தாவல்ல, மாறாக அவர் வேலையில் ஈடுபட்டிருந்தார், வந்து பட்டு ஷஹாதத்தாயிட்டாங்க. இப்ப அந்த சஹாபிட அந்த ஹாரிஸா பின் குராபா ரலியல்லாஹு அன்ஹு உம்மா வந்தாங்க நபி கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு வந்த பிறகு வராங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக தாரிஃபு மன்சிலத ஹாரிஸத மின்னி, உங்களுக்கு தெரியும் நான் ஹாரிஸாவோட எவ்வளவு இறக்கம் உண்டு. எந்த புள்ளியோட அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் நான் ஹாரிஸாவோட எவ்வளவு இறக்கம் உண்டு. அவர் சுவர்க்கத்திலே இருந்தா நான் பொறுமையா இருக்கிறேன். அவர் சுவர்க்கவாதியா இருந்தா நான் பொறுமையா இருக்கிறேன், நன்மையை ஆதரவு வச்சிருக்கிறேன். சும்மா சரியா ஒரு சுவர்க்கவாதி இல்லாட்டி யார்கிட்ட பேசுறேன் நபி, சும்மா சரியா ஒரு சுவர்க்கவாதியாக இல்லாட்டி அடுத்த பக்கத்திலேயாக இருந்தால் நீங்க பாப்பீங்க நான் இப்ப என்ன செய்ய போறேன். என்ன செஞ்சுப்பாங்க அவன் சுவர்க்கவாதியா இருந்தா பொறுமை ஆகிக்கிறேன், அவன் மட்டும் வேற பக்கத்துல போயிருக்கணும். நீங்க பாப்பீங்க நான் இப்ப என்ன செய்ய போறோம், நான் என்ன செய்ய போறாங்கன்றத இமேஜின் பண்ணீங்களா? கஷ்டமாயிடுது. நபியா அவங்க சொன்னாங்க, அவர் ஹதீஸி புதுக்கடை பாஷையில இந்த வேர்டை டிரான்ஸ்லேட் பண்றேன்னா என்ன கரெக்டா இருக்கீங்களான்னு கேட்காங்க. நான் மூலம் மங்கிரிச்சா கேட்டாங்க. அந்த உமாவை பார்த்து கேட்டாங்க நபி, மூலம் மங்கிரிச்சா, குழம்பிட்டீங்களா, அப்செட் ஆயிட்டீங்களா சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களா உமா ஒரு சுவர்க்கம் தான் இருக்குது? சுவர்க்கம் நிறைய இருக்குது, ஒன்றல்ல நிறைய நிறைய இருக்குது சுவர்க்கம். உங்களோட ஹாரிஸா இன்னஹு ஃபில் ஜன்னதி மஸ்வா, ஃபில் ஜன்னதி அல்ல இன்னஹு ஃபில் ஃபிர்தௌஸி மஸ்வா. உங்களோட ஹாரிஸாக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை ஃபிர்தௌஸை கொடுத்திருக்கிறான், போதுமா? அப்படி சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் நபியா அவங்க சொன்னாங்க, ஏ மக்களே, சுவர்க்கம் என்று உங்களுக்கு ஓடும் அல்லா கிட்ட கேட்கிறதா இருந்தா சும்மா சுவர்க்கத்தை தாண்டி கேட்காம ஃபிர்தௌஸ கேளுங்க, அதுதான் ஆக டாப் கிரேட்ல இருக்கக்கூடிய சுவர்க்கம் என்று சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, சுவர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தீதார் கிடைக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அவங்களை சந்திப்பான், நேரடியாக வந்து சந்திப்பான். ஆனா ரெண்டு கூட்டத்தவங்களை சந்திக்கிறது இல்ல. யாரு ஷோ ஆஃப்காக உலகத்துல வேலை செய்யறாங்களோ, யாரு ஹைலைட் ஆகணும் என்ற தேவைக்கு உலகத்துல வேலை செய்யறாங்களோ இவங்களை அல்லாஹ் சந்திக்க மாட்டான். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பான். பெருமைக்கு மாவிடுகிறேன், இந்த வேலை செய்யக்கூடாது. கொடுக்கிறது 10 ரூபா, 10 போட்டோ அடிக்கிறேன். கொடுக்கிறது 1000 ரூபா, 1500 பேசுறது விளங்குதா? இவங்க தான் அதுக்கு அரபில சொல்லுவாங்க மண் நின்றுவாங்க, மண் நின்றுவாங்க. அந்த மண் என்று சொல்றது சொன்னத்தை திருப்பி சொல்லி காட்டுறது, செஞ்சதை திருப்பி பேசுறது. செஞ்சா விட்டுடணும். சொர்க்கத்துல அல்லாஹ்வை காண கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், பெருமை ஏண்டத்தோம், பெருமை என்பது ஏண்ட ஆக்டர். பெருமையில யாரெல்லாம் கையடிக்கிறானோ லக்கத்தர் சுகு, உனக்கு துண்டு துண்டா உடச்சி போடுவேன். அல்லாஹ் அழிக்கிறேன்னு சொல்ல, உடச்சி போட்டுருவேன். உடச்சி போட்டா இல்லை கஷ்டம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அது அங்கே இல்லாம போகுதுங்கள். சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லயும் இல்லாம போகுது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஃபிர்தௌஸ் என்று சொல்றது 4 சுவர்க்கங்கள். என்ன புதிய ஒரு விஷயம்? திருமிதியில ரிவாயத் பதிவாகுது. ஃபிர்தௌஸ் என்று சொல்றது 4 சுவர்க்கங்கள், ஒரு சுவர்க்கம் அல்ல. இன்னல் ஃபிர்தௌஸ அர்பா, 4 சுவர்க்கங்கள். தின்தானி மின் தஹபி, அதுல 2 தங்கத்தால் ஆனது. ஆனியதுஹுமா வஹியதுஹுமா வமா ஃபீஹிமா, அதுல இருக்கக்கூடிய தளபாடங்கள் என்னது? கோப்பை, கிளாஸ், இந்த என்னது சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தட்டுகள், மேசைகள், இது எல்லாமே ஆனியத்துகள். இவைகள் எல்லாம் கிச்சன் பாடங்கள், எல்லாம் தளபாடங்கள்.
எல்லாமே தங்கத்தால இருக்கும். வீட்டுல இருக்கிற எல்லாமே தங்கத்தால இருக்கும். அதுவும் சேர்ந்து முழு சொர்க்கமும் தங்கத்தினால இருக்கும். அடுத்த ரெண்டு சொன்னாங்க வசிந்தானி, அதே மாதிரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இன்னும் ரெண்டு இருக்குது. மின் ஃபில்லா, அது வந்து வெள்ளியால் இருக்கும். ஆனியத்துஹுமா வஹியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அதுல இருக்கக்கூடிய எல்லாம் நேர ஆப்போசிட்டா இங்க எல்லாம் வெள்ளியால் இருக்கும் என்று சொன்னாங்க. வெள்ளியால் இருக்கும் என்று சொன்னாங்க. சுவர்க்கம், இந்த சுவர்க்கங்கள்ல ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் எல்லா சுவர்க்கத்திலும் சென்டர்ல இருக்கும் என்று சொன்னாங்க. நடுவுல இருக்கும் என்று சொன்னாங்க. மேல அர்ஷுர் ரஹ்மான் இருக்கும் என்று சொன்னாங்க. அர்ஷுர் ரஹ்மான் இருக்கும் என்று சொன்னாங்க. இதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ பத்தி நிறைய பேசை ரெண்டு இடத்துல அதுல பேரை சொல்றான். ஒன்று சூரத்துல் முஃமினூன்ல பேசுறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அப்படின்னு சொல்லி பேசுறான். முஃமின்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, they won again, வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு பேசுறான். அவங்க யார், முஃமின்கள் யார் என்று ஒரு 6-7 சிஃபத்துகளை அல்லாஹ் பேசுறான். அதெல்லாம் நான் இப்ப பேசுறது ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்து. 6-7 விஷயத்தை பேசிட்டு அல்லாஹ் கடைசியில சொல்றான், இந்த 6-7 வேலையும் செய்யக்கூடியவங்க உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவங்க தான் இன்ஹெரிட் ஆக போறவங்க. எதை யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை இன்ஹெரிட் எடுக்கக்கூடியவங்க இவங்க தான். எத்தனை நாளைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நான் உம்ராவுக்கு போறேன், ஹஜ்ஜிக்கு போறேன், துபாய் போறேன், ஜப்பான் போறேன், சைனா போறேன், யூஎஸ் போறேன், எங்கெங்கயோ போறேன், பிரச்சனை இல்லை. எதுல போறாரு, மாஷா அல்லாஹ் பிசினஸ்ல போறாரு, பிசினஸ் கிளாஸ்ல போறாரு. எடுத்து எத்தனை அவர் போறீங்க, போனோடனே சரி பிளைட்டை ஓனமாகி நீங்க வீட்டுக்கு போகல கண்டெய்னர் கொண்டு வந்து சீட்டை கழட்டி கொண்டு போங்க என்ன சொல்ல போறோம் இல்ல. எத்தனை அவர், 5 அவர், 6 அவர், 10 அவர் ஆக கூடினா நிறைய தூரம் போறீங்களா, ஓகே 24 hours, அவ்வளவுதான், இறங்கி போயிடுறோம். அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல பேசுறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எவ்வளவு நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்பீங்க, எவ்வளவு நாளைக்கு இருக்கீங்க, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக இருப்பாங்க, நிரந்தரமாக இருப்பாங்க. சில நாடுகளுக்கு விசா இருக்குது, போனதுக்கு பிறகுதான் அங்கிருந்து ஸ்டார்டிங் டேட் அடிப்பாங்க, பிகினிங் டேட் அங்கிருந்து அடிப்பாங்க. சில நாடுகளுக்கு இது வெளியில வரப்போகலதான் எக்ஸ்பயர் அடிப்பாங்க. ரைட், இப்ப நீங்க போறீங்க வெளியே இப்படி அடிக்கிறது. சுவர்க்கத்துல உள்ளுக்கு போறதுக்கு மட்டும்தான் டேட் இருக்குது, வெளியில வாரத்துக்கு டேட் ஒன்று இல்லை. நரகவாதிகளுக்கு இருக்குது, உள்ளுக்கு போறதுக்கும் டேட்டிக்கு வெளியே வாரத்துக்கும் நீங்க சில ஆள்கள். அல்லாஹ் இந்த லிஸ்ட்ல கூட எங்களை ஆகிடக்கூடாது, ஏன் நரகத்திலே அங்க போயிடக்கூடாது. நாங்க சுவர்க்கத்துக்கு போவோம், அதுல ஹாலிதூன் நிரந்தரமா இருப்பாங்க, எந்த எக்ஸ்பயரிஷனும் இல்ல. அல்லாஹ் நினைக்கணும். இடையில யாரும் வந்து எப்ப வந்தீங்க போறடி அவங்க படுமுட்டுல ஆக்சிக்கிறாங்க, ஒரு மெசேஜும் வராது. ஹாலிதூன் நிரந்தரமா இருப்பாங்க. நீங்க குர்ஆன் ஓதுற இடங்கள்ல இந்த ஹாலிதீன ஃபீஹா ஹாலிதூன இப்படி என்றெல்லாம் வேர்ட் வந்தா விளையும், நிரந்தரமா இருக்கிற சப்ஜெக்ட் பத்தி அல்லாஹ் பேசுறான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் அடுத்து பேசுறான். இன்னைக்கு நாங்க ஓதி இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا. அடுத்து அல்லாஹ் சொல்றான், மாகிதீன ஃபீஹி அபதா, அவங்க சுவர்க்கத்துல நிரந்தரமாக இருப்பாங்க. அந்த சூரால கடைசியில் அல்லாஹ் பேசுறான், சுவர்க்கத்தில் நல்ல அமல்களை செஞ்சு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ, ஹாலிதீன ஃபீஹா, அதுல நிரந்தரமாக இருப்பாங்க. லா யபூன அன்ஹா ஹிவலா, அதுல திரும்பி வார சத்தம் எல்லாம் அங்கே இல்ல, போனதுதான். அல்லாஹ் அந்த பத்திரிகைகள் எல்லாரையும் ஆக்கி வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அந்த 7 அமல்கள்ல முக்கியமான அமல், மத்தெல்லாம் ஓகே, என்னது ஒன்று சொல்றான், தொழுகிற விஷயத்த பேசுறான், நிறைய பயான் மாஷா அல்லாஹ், தொழுகையில இருக்குது. ஜகாத் மாஷா அல்லாஹ், நோம்பு காலம் வந்தா ஜகாத் பயான் மாஷா அல்லாஹ் இருக்குது. ஜினா அல்லாஹ்வுடைய கிருபையால மாஷா அல்லாஹ், அதுல நாங்க பெர்ஃபெக்ட், அல்லாஹ்வுடைய கிருபையால ஓகே. இப்படி சில விஷயங்கள் இருக்குது. அமானிதம் பாதுகாக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், பைத்துல் மால்கள் அது இதெல்லாம் இருக்குது, ஓகே. இப்படி வந்து சில அமல்கள் எல்லாம் அல்லாஹ் பேசுறான், ரைட், பெர்ஃபெக்ட். ஆனா இடையே ஒன்று வருது, அது என்னது, அதுதான்
அவங்க யாருன்னு சொன்னா ஓன்னைக்கு விளையாட கொடதாதாங்க தேவையில்லாத விஷயங்கள்ல அவங்களோட கன்சன்ட்ரேஷனை கொடுக்க மாட்டாங்க. சரியா எங்கட பாஷையில சொல்றதுன்னா they only mind their own business. அவங்கள பத்தி மட்டும்தான் கவலைப்படுவாங்க, மற்றதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க அவங்கள பார்த்து அவங்களோட வேலையை செஞ்சு நீட்டா போவாங்க. நானும் நீங்களும் எங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லை, மற்றவனைத்தான் நாங்க மற்ற எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். மெயினா அல்லாஹ் தஆலா எதுல பாருங்க, தொலாட்டி அல்லாஹ்ட பொறுப்பு, ஜகாத் கொடுக்காட்டி அல்லாஹ்ட பொறுப்பு, ஜினா அல்லாஹ்ட பொறுப்பு, இதெல்லாம் அல்லாஹ்வோட பண்ணு. அவன் பார்ப்பான். உம்மாவில இறக்கம் உள்ளவன் யோசிக்கணும். அல்லாஹ் சொல்லியா அல்லாஹ் ஓகே நாளை இருந்து போவேன். மற்றவண்ட விஷயத்துல கை போடுறது அல்லாஹ்ட பொறுப்பு அல்ல, அது அங்கல போறதல்ல, அது இங்கே வரும் டிரெக்டா. இங்க மன்னிப்பு கிடைக்காட்டி அடுத்தது மையத்தை கூட அடைக்கல, மையத்தை கூட அடைக்கல. ஒருத்தருக்கு கடன் மௌத்தாயிட்டாரு, கடனை கொடுக்காம சும்மா சரி கடன்கார வந்து மையத்தை அடக்க வேணாம் என்றா முடிஞ்சு யாரும் முன்னுக்காக அடக்க அவ்வளவு தூரம் போகுது. இது சும்மா சாதாரணமா கடன் இல்லை. அப்ப மற்றவங்களோட மான மரியாதைகளை விளையாடுறது, மற்றவர்களோட விஷயத்துல நாங்க யோசிங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. என்னது ஒருத்தர் சொல்லாம இருக்கிறாரு, கொஞ்சம் வாங்கலே அவருக்கு இன்னொரு அட்வைஸ் வந்து பண்ணுவோம், இல்லாட்டி குறைஞ்சது நீங்க மாமா மச்சான் தானே ஒரு வார்னிங் ஒன்று சரி பண்ணி வாங்க, இல்லாட்டி பார்த்து போயிட்டு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணி சரி கூப்பிடுவோம். அப்படி இல்ல என்னத்துக்காக எங்களுக்கு தேவையில்லாத வேலை, அதுக்கு தேவையில்லாத வேலைக்குவாங்க. ஆனா அதே அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான் போனா அதுக்கான நேற்று கடை போட்டான், இன்னைக்கு எப்படி கார் வாங்கினான், நானும் வருஷக்கணக்கா செய்யறேன், தாடியும் பழிச்சு இன்னும் எனக்கு பாருங்க கடை வண்டியில் இருந்த கார் வண்டியில் இன்னும் எப்படி வாங்கினான், தேடணும் 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 ஊருமையா நாங்க இந்த புளி தோண்டி 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 தேடுறது அங்க போறது. இவர் எங்க போறாருங்கிறது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து தூரமாறாராகி, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து தூரமாகிறார். கால்பாட புடவைய குடிச்சு கொண்டு ஊஞ்சலாடி துவா கேட்டாலும் கபூலாகாது. மத்தவந்த பாவத்தை தேடி கொண்டிருக்கிறோம். தேவையானத்துல நபி அவங்க தேட சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அவனுக்கு என்ன கவலை, அல்லாஹ்வுக்கு என்னதுக்கு? அவன் சுப்ஹானல்லாஹ் எங்களை படைச்சு போட்டு ஃபுல் ஜொல்லியா ஹாப்பியா வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் பள்ளியோட தொடர்பு இல்லாம இருக்கிறான், அவன பள்ளியோட யாரு கொண்டு தொடர்பு படுத்துறாங்களோ, அதாவது தொழுகையோட தொழணும் என்று சொல்லி கொண்டு தொடர்பு படுத்துறாங்களோ அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எத மாதிரி சந்தோஷப்படுறான்? சும்மா அப்படி சந்தோஷத்தை சொல்லல நபி. ஒரு மனிதன் அவன் ஒட்டகத்தை பள்ளி உதாரணமா எடுப்போமா, ரைட், பள்ளிக்கு வாராரு, தன்னுடைய பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்தாரு, தொழுதுக்கு வெளியே போயிட்டு பாக்குறாரு, பைக்கை காணல, எப்படி இருக்கு எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ் கவலையோட தேடுறாரு. இல்லாத பொல்லாத துஆ எல்லாம் வரும், இல்லாத பொல்லாத துஆ எல்லாம் வரும். அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ் எல்லாம் ஓதுவார். அது டாய்லெட்டுக்கு போற துஆ. பைக்கை கிடைக்கிறது ஃபுல் கிராக் ஆயிட்டார், அப்செட் ஆயிட்டார். எப்படி அப்பா நான் பைக் கொண்டு வாங்குறேன், கஷ்டம். ஓ எஸ் புள்ளைய வச்சுட்டு வந்தார், புள்ளைய காணல, வெஹிக்கல்ல வந்தார், குழப்ப காணல, ரிமோட்டை வந்தார், ரிமோட்டை காணல. எப்படி இருக்கு? வாகனத்தை கொண்டு போவேலாம், மூவ் பண்ணலாம். அப்படி எல்லாம் தடமாறும் பொழுது ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆஜி உங்களோட சீட்டானே இது, ஆஜி இன்றைக்கு பைக் இதா உங்களோட இல்ல பின் சைட்ல பார்க் பண்ணிக்குது, இல்ல இது பாத்தீங்க இடமில்ல சுத்தி கொஞ்சம் முன்பு கொண்டு போயிட்டு பார்க் பண்ணிடும். எவ்வளவு ஹாப்பி ஒன்று வரும் அவனுக்கு, எவ்வளவு ஹாப்பி ஒன்று வரும். இத மாதிரி ஹாப்பி அல்லாஹ்வுக்கு வருதுன்றாங்க, இத மாதிரி ஹாப்பி அல்லாஹ்வுக்கு வருதுன்றாங்க. பள்ளியோட தொடர்பு இல்லாதவங்க பள்ளியோட தொடர்பு ஆகினாங்க. அடே சொல்லாதவன் சொல்ல வச்சு, அடே குர்ஆன் பிடிக்காதவன் பிடிக்க வச்சு அல்லாஹ் ஹாப்பி ஆகுறான். அவன் ஒன்று காணாம கிடைச்சத போல நபி அவங்க எக்ஸாம்பிள் காட்டினாங்க. எக்ஸாம்பிள் ஒட்டகத்தை வச்சுதான் எக்ஸாம்பிள் காட்டினாங்க, வெஹிக்கிளை வச்சு காட்டினாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுக்கு காட்டினாங்கடா. அப்ப அதை நாங்க செய்யறது இல்லை, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் கேட்டு நபி அவங்க சொன்னாங்க, குர்ஆன் எங்களுக்கு வழி காட்டுது. இப்படியானவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து தூரம் போறாரு, சரியான தூரம் போறாரு. அவர் துஆ கேட்டதுக்கு கிடைக்க போறது இல்லை. இங்க லீக், அல்லாஹ் போட்ட ஆர்டர்ஸ் லீக். எனக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, நபிமார்கள் எதிர்பார்த்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஏண்டையும் உங்களுடைய உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பத்தி
சுருக்கமான முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நீங்க இப்ப பேசணும். முக்கியமான சிலது அடைந்து கொள்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. லேசான ஒன்றைதான் சொன்னேன். ஆனா நான் சொல்லிட்டேன், ஷைத்தான் செய்ய விட மாட்டான். சரியான கஷ்டத்தை தருவான். அதுல ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் ஞாபகப்படுத்தி இந்த குத்துபாவை மட்டும் புள்ளி வைக்கிறேன். ஹாக்கிம்ல வருது ஒரு ஹதீஸ், யாராவது பசியில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, நல்ல டொப் ஏரியா, எங்க ஏரியாவுக்கு தேவையான ஒரு மசாலா இருந்துச்சு, பசியில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் வயிறார உணவு கொடுத்தா, அல்லாஹு தஆலா அவருக்கு 6 தரஜாக்களை கொடுக்குறேன். அந்த 6ல 2 ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல 2 தரஜாவை கொடுப்பேன். தின்ன கொடுத்தான். ஆனா இதுல சின்ன ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? மிஞ்சத தின்ன கொடுக்குறேன் சரி வராது. இப்ப நாங்க பொய்ச்சி வாங்குறேன், 2 பேர் தான் போறேன், 45,000 ரூபாய் வாங்குறேன். ஓவலோட தின்னது மீஞ்சி வீசுறது இடம் இல்லாத கொடுக்குறேன். அது இந்த லிஸ்ட்ல வராது. அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். அது பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். சாப்பாடாக இருக்க வேண்டும். ஏன் காரணம் யாரு பிச்சை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் சுயமரியாதை சொல்லி நாய் ரோட்ல இருக்குது, அதுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்க முள்ள போட்டா தின்னும், முள்ளால வீசி அடிச்சா ஓடும். முள்ள போட்டா தின்னும், அது முள்ள தின்றதுதான். ஆனா வீசி அடிச்சா ஓடும், வராது. அதுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. அதனால அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குத்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தாரே ரெஸ்பெக்டா கொடுக்குற நேரத்துல சில நேரத்துல சில ஆட்கள் நினைப்பாங்க மிஞ்சத தாரானோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துல சொல்லுவோம்மா கடி வாப்பா கடி புள்ள மிஞ்சது இல்ல, ஃப்ரெஷ் ஆனது சொல்லி கொடுக்கும். மிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்ப இன்னொரு இதுவா கூடுதலா செய்வோம், ஸ்பெஷலா செய்வோம். எனவே சரியாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் காலடியில் இருக்கு, ஒசரத்துல மேல இருக்கு. அடைந்து கொள்ற விஷயத்துல ஆக சீப்பா அல்லாஹ் தஆலா என்னோட காலடியில தந்திருக்கிறான். விளங்கிக் கொள்வோமாக, அழகான முறையில் அந்த அமல்களை எடுத்து நடப்போமாக. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கத்தியானவர்கள் ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய தாய் தந்தையர்கள் ஆக்கி வைப்பானாக. நாங்கள் கைப்பிடித்து எங்களுடைய மனைவியை ஆக்கி வைப்பானாக. நாங்கள் பெற்றெடுத்து எங்கள் குழந்தைகளை ஆக்கி வைப்பானாக. எங்களுடன் கூட பிறந்த நானா தம்பி தாத்தா தங்கச்சிமார்களை ஆக்கி வைப்பானாக. இன்னும் யாரெல்லாம் எங்களுடைய நண்பர்களாக வாழ்கிறாங்களோ அவங்களை ஆக்கி வைப்பானாக. உறவினர்கள் உடல்வாய் ஜனங்கள் எல்லாம் ஆக்கி வைப்பானாக. எங்களுக்கு பெண் தந்தை எங்களுடைய மாமா மாமிமார்களை ஆக்கி வைப்பானாக. யாரெல்லாம் குடும்பத்தில் இதுவரையில் மவுத்தோ அவர்களையும் ஆக்கி வைப்பானாக. எல்லாரையும் குடும்பமாக, சந்ததி சந்ததிகளாக, பரம்பரையாக அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றாக்குவானாக. உலகத்தில் எப்படி சந்தோஷமாக அழகாக பூமி குழாவி வாழுகின்றோமோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தோடு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியமர்த்தி வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.